ஒரு பெண்ணை தாக்குவது நீதிக்கு எதிரானது. விடும் தவறை எவர் செய்தது? பெண்களை தாக்கத் துணிந்தால் அங்கு சனி நிச்சயம் வருவான். ஆனால் நீ சற்று தாமதித்து விட்டாய். திருவிழா பிறகும் கிடைப்பதில்லை. நீ உன்னுடைய எல்லையை கடந்து விட்டாய் ராகு. இந்த சூழலை ஏற்படுத்தி இருக்கிறாய். அதை ஒரு முடிவுக்கு கொண்டார்கள். நீ ஒரு பாலகன் என்று அதற்காக இப்படியா பேசுவாய்? அனைத்தும் இப்பொழுதுதான் ஆரம்பமாகி உள்ளன. ஆனால் பதிலளிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. அற்புதம். அங்கு சபையில் சூரிய தேவர். உன் பார்வை எங்கு பதிந்துள்ளதோ அதுதான் உனக்கான இடமாகும். அதை தவிர உன்னை கணவனாக ஏற்றுக்கொள்ள எவ்விருப்பமும் இல்லை. நினைத்து கூட பார்க்காதே. அவனது வருங்கால மனைவியை அவனது தலைமேல் தூக்கி வைப்பான் என்று நினைப்பது தவறில்லையா? சந்திரதேவா! ஆனால் சந்திரனோ நீரினை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் வல்லமை கொண்டவன். மாபெரும் சமுத்திரத்தின் அலைகளையே கட்ட உனக்குரிய இடத்தில் நீ இப்பொழுது அமைதியாக இருப்பதுதான் உனக்கு நல்லது. நினைவிருக்கட்டும் யமி, ஒரு பெண் வெறும் கம்பை திரிந்து விடுவார்கள். இன்று இந்த படிப்பு மனம் உன்னிடம் கூறத்தான் சொல்கிறது. ஆனால் எனது நல்வழிக்கு திரும்பி விடு. இல்லை என்றால்